எஸ்இஓ செக்லிஸ்ட் பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீவேர்டோட சர்ச் இன்டென்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கீவேர்டோட சர்ச் வால்யூம், கீவேர்டு எஸ்இஓட டிஃபிகல்ட்டி, அது 3 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீவேர்டு வந்து டைட்டிலில் வச்சுருக்கணும். அந்த டைட்டில் ஷுட் பி கிளியராக இருக்கணும், கிளியர் அண்ட் கிளாரிட்டியாக இருக்கணும், பெனிஃபிட் ட்ரிவனாக இருக்கணும். அந்த டைட்டிலில் வந்து பெனிஃபிட் ரிலேட்டடான ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணாமல் பெனிஃபிட்ஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுவும் வந்து டைட்டில் வந்து 60 கேரக்டர்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்லா மொபைல்லையும் ஷோ ஆகும், டெஸ்க்டாப்லேயும் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் நெக்ஸ்ட் திங் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரைமரி கீவேர்டு வந்து அந்த இதில் இருக்கணும், மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் யூனிக் செல்லிங் பாயிண்ட், உங்களோட ஹோல் கண்டென்ட்டை காப்பி பண்ணிட்டு போய் லைக் சாட்ஜிபிட்டியில் எனி டூல்ஸில் போட்டு இதுக்கு ப்ராப்பரான ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கொடுத்துரும். அதில் வந்து அதேமாரி என்ன ஆக்ஷன் எடுக்கணும், யூசர் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்டில் வந்து சிடிஏ வச்சுருந்தீங்கன்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ரேங்கிங் ஃபேக்டர் இல்லை, பட் சிடிஏ வந்து ரேங்கிங் ஃபேக்டருங்கிறனால ப்ராப்பரான மெட்டா டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுங்கள் ரேங்க் ஆகிறதுக்கு. பார்த்திங்கன்னா யூஆர்எல்லில் வந்து உங்களுடைய ப்ரைமரி கீவேர்டு வச்சுக்கோங்க. யூஆர்எல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 to 55 கேரக்டர்ஸ்குள்ளே வைங்க. அதேமாரி யூஆர்எல்லில் வந்து ஹைப்பர் அதாவது டேஷ் யூஸ் பண்ணுங்கள், ஸ்பேஸ் யூஸ் பண்ண வேணாம். அதேமாரி யூஆர்எல் ஷுட் பி ஆல் கேரக்டர்ஸும் ஸ்மாலாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நல்ல ஒரு எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் திங் வந்து யூஆர்எல்லில் வந்து அன்வான்ட் வேர்ட்ஸ் அண்டு ஆர் நாட் அந்தமாரி லைக் அந்த மாதிரியான ஃப்ளஃபி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் கொடுங்க, நல்லா ரேங்க் ஆகும். உங்கள் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.